is in the 80% of the film I was without makeup and I was always behind him. A little makeup. He was like, no, just trust the process. And today I see it. The teaser looks amazing. அவரோட ஒர்க்கும் சூப்பராக இருக்கும். நானும் அவரும் எங்கள் 2 பேருக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்மாக ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஃபில்மு தான். ஆனால் இங்கேருந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போனால் சினிமாவில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு. எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர், முக்கியமாக ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ சார். நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அமல் டாமி அவரும் என்னோடய ஃப்ரெண்டு தான். நாங்களும் அந்த அஜித் என்ன சொன்ன மாதிரி அந்த தெருவில் ஷார்ட் ஃபிலிம் வச்சுட்டு இருக்கப்போ நானும் பின்னாடி பார்த்தாம ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணார். ஆதர்ஷ் அனதர் சில் கை. நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய டீப்பான டிஸ்கஷன்ஸ் போகும். இது ஷூட் டைமில் வந்துட்டு பிரேக்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது ஐ வில் லுக் ஃபார்வர்ட் டு ஜஸ்ட் டாக் டு ஹிம், இன்ட்ராக்ட் வித் ஹிம். படமும் ரொம்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதுறது தான். ஏன்னா நீங்கள் தான் ஒரு எங்கள் டீமுக்கு ஏன்னா நிறைய சீஃப் கெஸ்ட்டு வந்து உட்கார்ற ரோடு ஃபுல்லாக நீங்களே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. Hello everyone. So I am Ishita and I'm playing Nivi's character and I'm an archaeologist in this film. But I would like to firstly start by thanking the whole team because of the language barriers. I mean, they have accepted me with so much love, warmth. I literally felt like home here. And coming to the captain of the ship, Mr. Agustin Prabhu, you know, one thing I want to share is in the 80% of the film I was without makeup and I was always behind him. A little makeup. He was like, no, just trust the process. And today I see it. The teaser looks amazing to me and I am so happy for this. And I would say that we have shot in beautiful locations, but it has not been an easy ride, but it has been definitely a fun ride. And we have made this with a lot of love and passion, and we need your support to make this a success. And lots of love and have a lovely evening, guys. Thank you so much. எங்கள் படத்தோட டீசர் லான்ச் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணோன்னே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்த அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மெயினாக அந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா அந்த ஃபங்க்ஷனோட ஹீரோ அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். மெயினாக வந்துட்டு ப்ரெஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க தான். ஏன் சொல்கிறேன்னா இப்படி ஒரு படம்னு ஏன் சொல்கிறேன்னா எந்த ஒரு பிக் நேம்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு பட்டிங் டீமாக சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதுறது நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது தான் அந்த படத்தில் அந்த படமே ஒரு படத்தோட டைட்டிலே ஒரு பிக் நேம் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்யூனாக பண்ணியிருக்கோம். நீங்கள் நல்ல விதமாக எழுதும்போது அது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். ஒரு 5 மாதம் 6 மாதம் முன்னாடி அகஸ்டின் அந்த படத்தோட கதை சொன்னார். கேட்டோன்னே ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆர்வமாக கேட்டேன், யாருண்ணா பண்ணுறா, யாருண்ணா லீடாக பண்ணுறான்ற மாதிரி கேட்டேன். அவர் டக்குன்னு சொன்னார், நீ தான்டா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவர் என்கிட்ட கதையை சொன்னோன்னே கேட்ட முதல் கேள்வி, உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டார். நம்ம தான் ஊரில் சின்ன வயசுலேயே நீச்சல் கற்றுக்கிட்டோம்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் பக்காவாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு மாதிரி நான் அவர்கிட்ட திரும்ப ஒரே கேள்வி, கடலில் குதிக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் அங்கே இந்த சுறா மீன் அப்படின்ற மாதிரி உயிருக்கு ஆபத்து வர மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்ற மாதிரி தான் நான் கேட்டேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது, எல்லா சேஃப்டி மெஷரோட தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஷூட் அதுக்கேற்ற மாதிரி தான் போச்சு. ஆனால் என்ன, எங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் எல்லாருக்கும் சேர்த்து இந்த படத்தில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டோன்னா, இயற்கைக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் கற்றுக்கிட்டோம். ஏன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதை தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப ஜென்யூனாக அந்த படம் பண்ணி முடிச்சிருக்கோம். அப்படின்னும் போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் இல்லை, இந்த படத்தில் என் கூட சேர்ந்துட்டு இன்னும் அசோக் ப்ரோ, சாம், அப்புறம் வந்துட்டு நிர்மல் ப்ரோ, இஷிதா, கண்டிப்பாக நம்ம அமர் ப்ரோ நானும் இன்னொரு படமும் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அவர் தான் லீடாக பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் இத்தனை பேர் நடிச்சிருந்தாலுமே இவங்களாம் அந்த லீட் அப்படின்றது கிடையாது. இந்த கதை தான், இந்த கதையும் இந்த கதையை எழுதின டிரெக்டர் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவும். இப்போன்னு இல்லை, இன்னொரு 10 வருஷம் கழிச்சுட்டு அவர் வேற ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாலுமே அப்பயுமே வந்துட்டு அந்த கதையோட ஹீரோவும் அந்த கதையை எழுதினவரும் இவர் தான் ஹீரோவாக இருப்பாங்க. ஸோ அவரோட ஒர்க் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது.
அவரோட இன்னும் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பற்றிலாம் சொல்லியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அவரோட லைனப் கண்டிப்பாக இன்னும் செமையாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் மொத்தம் ஒரு 700+ விஷுவல் விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். விஷுவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். விஷுவல் பண்ணது டிஓபி அமல் டாமி. அவரோட ஒர்க்கும் சூப்பராக இருக்கும். நானும் அவரும் எங்கள் 2 பேருக்கு இதை ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்மாக ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஃபில்மு தான். ஆனால் இங்கேருந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போனால் சினிமாவில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும் போது எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல், எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் உள்ளே வரணும்னு நினைக்கும் போது நாங்கள் 2 பேரும் தான் சின்னதாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருப்போம். எங்கேயாவது இங்கே சென்னையில் ஏதாவது ஒரு ஏரியாவில் நான் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நடிச்சிட்டு இருக்கேன்னா அதை கேமரா கண்டிப்பாக வந்தால் பிடிச்சிட்டு இருந்திருப்பான். அவன் எங்கேயாவது கேமரா பிடிச்சிட்டு இருந்தானா அந்த இடத்துல நான் நடிச்சிட்டு இருந்திருப்பேன். ஸோ அப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது இவ்வளோ தூரம் வந்து எங்கள் 2 பேருக்கு ஒரு படமாக அங்கே அமையுதுன்னும் போது அது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மற்றபடி ஓவராலாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதான் ப்ளஸ் சொன்ன மாதிரி இதோட இந்த இன்னொரு படத்தோட ப்ரீக்வல் அந்த படமும் கூடிய சீக்கிரம் இதை தொடர்ந்து ரிலீஸ் ஆகும். இது மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஸோ எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப ஜென்யூனாக பண்ணியிருக்காங்க. நம்ம எடிட்டர் கார்த்தி அண்ணா சும்மாவே படம் காட்ட மாட்டார். எப்பயாவது சும்மா 2 ஷாட் காட்டுங்கன்னு சொன்னால் கூட நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங் நம்ம ஒரு ராவாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஏதாவது காட்டுனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இதுவுமே காட்டினது கிடையாது. இங்கே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. சூப்பர்ண்ணா. அப்புறம் டீம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஜென்யூனாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு இவ்வளோ பெரிய வேலை கொடுத்து எங்களை வந்துட்டு எங்களோட ஒர்க்கெலாம் ப்ராப்பராக ஜென்யூனாக வாங்கின ப்ரொடியூசர் மணி அண்ணன். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஸ்கேல் சின்ன ஸ்கேல் பெரிய ஸ்கேல்னு கிடையாது, ஒரு படமாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு பட்டிங் டீமாக சேர்ந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு எழுதும்போது தான் இந்த மாதிரி படம்லாம் இன்னும் நிறைய வருன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக அவர் இதே மாதிரி இன்னும் நிறையா படம் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட்ண்ணா. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் டீசர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கண்டிப்பாக படமும் ரொம்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதுறது தான். ஏன்னா நீங்கள் தான் ஒரு எங்கள் டீமுக்கு ஏன்னா அதாவது சீஃப் கெஸ்ட்டு வந்து உட்கார்ற ரோடு ஃபுல்லாக நீங்களே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு, தனியாக செப்பரேட்டாக ஒரு ஆளை கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எழுதுறீங்களோ நீங்கள் தான் எங்களோட சீஃப் கெஸ்ட்டு, எங்களோட பிக்கெஸ்ட் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு நல்லா எழுதுங்க. நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத உங்களோட ரிவ்யூவை ஜென்யூனாக எழுதும்போது தான் எங்கள் படம் இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் ரீச் ஆகும். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் எங்களோட ஒர்க்கை ஜென்யூனாக பண்ணி அடுத்தடுத்த ஒரு விஷயம் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஒரு குட் ஈவினிங். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மைக்கு ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப நன்றி இறைவனுக்கு. மகரம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தது வந்து ஹீரோ அஜித் அண்ணா. அண்ணன் தான் சொல்லணும். காலேஜிலேருந்து சீனியர், ஒரு செட்டு முன்னாடி எனக்கு சீனியர். எங்கே போனாலும் சினிமாவை பற்றி ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறது நானும் அவருமா தான் இருப்போம் காலேஜில். அதை தாண்டி அவர் பின்னாடியே ஓடி 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 என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் இதுவா, அடுத்த ஷார்ட் ஃபிலிம் இதுவா, சாமி இது பண்ணுறா அது பண்ணுறா. எனக்கு ஆக்சுவலாக ஆக்டிங்கில் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஒரு டான்ஸராக தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஆக்டிங் ட்ரை பண்ணுறப்போ ஓகே அண்ணனை பார்த்து கொஞ்சம் நமக்கும் ஆக்டிங்லாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வழியிலே கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருந்தேன். அவர் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் இது வந்து ட்ரை பண்ணுறா அது வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறப்போ போய் ட்ரை பண்ணுறப்போ எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் ஐ வாஸ் வெரி பிளஸ்டு டு ஹாவ் அ சச் கைண்ட் ஆஃப் பிரதர் இன் மை லைஃப். அதுக்கப்புறம் அகஸ்டின் அண்ணா டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் அனுப்புடா, நீ கரெக்டாக இருப்பியா இல்லைன்னு எனக்கு தெரியாது, இந்த பையன் வந்து கொஞ்சம் இந்த கேரக்டர் பையனை பார்த்தா கொஞ்சம் கோவம் வரணும் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து அனுப்பினோன்னே சரி வந்துரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்துரு அப்படின்னாரு. ஆனால் இல்லை நான் எதுவுமே ஆக்டிங் ஆடிஷன் எதுவுமே வைக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ வந்துடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். போனேன். ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணுறப்போ சூப்பராக செம்மையாக பண்ணுற, சூப்பராக பண்ணுற, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்சம் உன்னை க்ரூம் பண்ணி வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக
எனக்கு மோட்டிவேஷன்லாம் கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஷூட் ஸ்பாட்டை பற்றி சொல்லணுன்னா ஃபுல்லாகவே கடல் அது சம்மந்தமாக இருக்கனால நடுங்கிட்டே இருக்கும். இப்போ நடுங்கிற மாதிரி நடுங்கிட்டே தான் இருந்தது. இதில் இருக்க மெக்லடான் அது கூட மேக்ஸிமம் அதை கண்டுபிடிக்கணும்னு நான் ஃபஸ்ட்டு உள்ளே இறங்கி போய் தான் பயங்கரமான கமோஷன்லாம் நடந்து என்னால் தான் படம் கொஞ்சம் வேறு இடத்துக்கு போகும்னு நம்பிட்டு இருக்கேன். யார் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றது என்னால் டக்குன்னு வரமாட்டேது. என்னோட நடித்த எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, அம்மா, தம்பி, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோடய வெல்விஷர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. சினிமா ஸ்டேஜுக்கு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி நந்திவர்மன் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன், பட் அதில் ஸ்டேஜில் ஏறினதில்லை. மகரமுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஹோப் இது மாதிரி நிறைய ஸ்டேஜுக்கு வருவேன்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர், முக்கியமாக ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ சார். நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அமல் டாமி அவரும் என்னோடய ஃப்ரெண்டு தான். நாங்களும் அந்த அஜித் என்ன சொன்ன மாதிரி அந்த தெருவில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கப்போ நானும் பின்னாடி பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் தான். இன்னொரு ஷார்ட் ஃபிலிமில் எனக்காக டிஓபிலாம் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எடிட்டர் கார்த்தியண்ணா, அவர் வெறும் எடிட்டர் மட்டும்லாம் இல்லை, எல்லா ஷூட் ஸ்பாட்டில் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருந்தார். அண்ணா நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னா, கார்த்தி. நீங்கள் எடிட்டரா ஏதாவது காட்டுங்க அப்படின்னா, அதெல்லாம் காட்ட முடியாது தம்பி, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் பார்க்கணும், எதாக இருந்தாலும் பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும், அப்போ தான் அண்ணனோட வேலை தெரியும் அப்படின்னாரு. செம்மையாக தெரியுதுண்ணா. தேங்க்யூ ஸோ மச். செட்டில் எல்லாரோடையுமே செம ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அண்டு என்ன சொல்லணும், தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாத்துக்குமே, சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வெல்விஷர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாவ் a குட் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் லவ்லி இன்ட்ரடக்ஷன். அண்ட் அஜித் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் அசோக் சொன்ன மாதிரி, ரொம்ப உண்மையான விஷயம். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த ப்ராஜெக்ட் ஜெயிக்கும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஜெயிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி நாங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருவோம். ஸோ டெஃபினெட்லி ஒரு மேஜர் பங்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் தி ரிப்போர்ட்டர்ஸ், உங்கள் டைம் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன் ஆல்சோ. அண்ட் சத்தூர் பற்றி ஆல்ரெடி பேசியிருப்பாங்க. அதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் இங்கே போச்சு, ஒரு ஈவெண்ட் ஒன்று போச்சு. அண்ட் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னா, குடும்பஸ்தனில் இவர் குரு சார் கூட ஒரு சின்ன சீன் பண்ணியிருக்கேன். ரீசெண்ட்லி ஸ்டீஃபன் ஒரு சைக்கோ த்ரில்லர் படத்தில் ஒரு காப் ரோல் பண்ணியிருந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சத்தூர் வாஸ் ஆல்ரெடி மென்ஷன்ட். இந்த படத்தில் ஒரு சாலிடான ரோல் தேங்க்ஸ் டு அகஸ்டின் ப்ரோ எனக்கு கிடச்சிருக்கு. ஏன் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க, இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அசோகா இருக்கட்டும், நிர்மலா இருக்கட்டும், அஜித் கூட நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் சத்தூரோட ஷூட்டில். அண்ட் அசோக் ஆல்ரெடி சொல்லிட்டார், ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, அண்ணா எனக்கு பேசவே வராதுண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசிட்டாரு. ஸோ அசோக் கூட எனக்கு தெரிஞ்சு 25 மைட் பி அன் அண்டர் ஸ்டேட்மெண்ட். அவர் பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 100 ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் முடிஞ்சு when I see him in a feature film எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிர்மல் இஸ் மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன், எம்எம்ஏன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஹீஸ் அ சாம்பியன், நேஷனல் சாம்பியன், வெரி ஃபர்ஸ்ட் சாம்பியன் ஃப்ரம் கோயம்புத்தூர்னு கூட சொல்லலாம். அண்ட் எந்த கோரியோகிராஃபியாக இருந்தாலும் சரி, ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, ஃபைட் கோரியோகிராஃபியாக இருந்தாலும் அவரை கூப்பிடுவோம். அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் பீன் அ மேஜர் பார்ட் ஆஃப் ஆல் தட். தென் இஷிதா, we became very close at the time of the shoot of Satur. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்லையும் இருக்கும்போது we were all excited. It's nice to have her on set. ஒரு பயங்கர பாசிட்டிவ் bubbly kind of energy. Then of course the cinematographer Amal, very nice person. ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். எந்த சுச்சுவேஷன்லையும் எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணார். ஆதர்ஷ், அனதர் சில் கை. நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய டீப்பான டிஸ்கஷன்ஸ் போகும். இது ஷூட் டைமில் வந்துட்டு பிரேக்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது ஐ வில் லுக் ஃபார்வர்ட் டு ஜஸ்ட் டாக் டு ஹிம், இன்ட்ராக்ட் வித் ஹிம். நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம், மியூசிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம், சவுண்ட் மிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. தென் கார்த்திக் ப்ரோ, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிகமாக பேச மாட்டார், பட் யூனோ அவருக்கும் ஒரு ஜாலி சைடு இருக்குது. he also has a very fun side. Then we have ராம் மணிகண்டன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். தொடர்ந்து ட்ரஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா, வித்தவுட் அ ப்ரொடியூசர் இதெல்லாமே நடந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம அகஸ்டின் ப்ரோ, அவர் கூட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 8 years ஆஃப் ட்ராவல். ஒரு டிவி ஷோவில் ஸ்டார்ட் பண்ணி தென் சத்தூர் ஹேப்பன்ட்.
சத்துரோட பைலட் வெர்ஷன் நடந்துச்சு, தென் சத்துரோட ஃபீச்சர் வெர்ஷன் நடந்துச்சு, நவ் அகெயின் மகரம். ஐ அப்சல்யூட்லி லவ் யூ ப்ரோ. நீங்கள் எனக்கு நிறைய லவ் கொடுக்குறீங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கிவிங் மீ அ லாட் ஆஃப் லவ். அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் அகெயின் நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து, பிகாஸ் லாட் ஆஃப் பட்டிங் ஆர்டிஸ்ட், பட்டிங் டெக்னீஷியன்ஸ், நீங்கள் தான் இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேங்க்யூ டு த யூனிவர்ஸ். எவ்ரி ஆர்டிஸ்ட் ஐ திங்க் இஸ் வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் திஸ், இல்லைங்களா? எஸ், நம்ம ஒர்க் வந்து கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு தி யூனிவர்ஸ். அண்ட் எஸ், டெஃபினெட்லி டு மை ஃபேமிலி, மை மதர், மை ஒய்ஃப், மை பிரதர், மை லிட்டில் சன். இப்போ தான் அவனுக்கு 5 வயசு ஆச்சு. ஸோ இவங்க தான் என்னோட பிக்கெஸ்ட் சப்போர்ட்டர்ஸ். அண்ட் ஐ எம் ட்ரூலி தேங்க்ஃபுல் ஃபார் புட்டிங் அப் வித் மீ. இது வந்துட்டு ஒரு சாதாரண ஜேர்னி கிடையாது. அஃப்கோர்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, பட் அட் த சேம் டைம் இன்ஸ்பைட் ஆஃப் சேலஞ்சஸ் தேர் கான்ஸ்டன்ட்லி சப்போர்ட்டிங் மீ. அதனால ரொம்ப சந்தோஷம். க்ரௌட்ல 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. ஆதித்யா, அதுக்கப்புறம் ஆனி இஸ் ஆல்சோ ஹியர், ஜே ஜாக்சன் பிரதர். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் ஃபைட் சீன். அது அகஸ்டன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் யா, அவங்களும் வந்துட்டு பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. செந்தில் ப்ரோ பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். எப்பவுமே நான் அகஸ்டன்ட்ட சொல்லுவேன், நீங்கள் எல்லாத்தையும் போட்டு நீங்களே பண்ணிட்டு இருக்காதீங்க ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டெலிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஃபைனலி தட் பர்சன் இஸ் செந்தில் ப்ரோ. பர்ஃபெக்டான அடிஷன் டு த டீம். அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவருக்கு லோடு கம்மியாக இருக்கும், அகஸ்டனுக்கு லோடு கம்மியாக இருக்கும். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டுக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் அதை பற்றி பேசினா மக்கள் வில் டெஃபினெட்லி ஃபாலோ சூட். பிகாஸ் நீங்கள் தான் அந்த ஒப்பீனியன் லீடர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஈவன் ஒரு புது ப்ராடக்ட் வரும்போது அதுக்கு ஒப்பீனியன் லீடர்ஸ் வேணும், அதை பற்றி பேசணும். ஸோ பீப்புள் ஷுட் நோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் எஸ், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.